குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 22ஆம் நாள். அதேபோல் தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 6ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 25 நிமிடத்திற்கு. அதே போல் இன்று சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் என்று பார்த்து போனால் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். 22/12/2023 இன்றைய தேதியில் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், திருமணநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் கூறிக்கொள்கிறோம். 22/12/2023 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக மௌனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போவது நல்லது. முதலாளியால் இருந்தாக்கா தொழிலாளர்களிடத்தில் அனுசரித்து போகணும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் அனைவரிடம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அதே போல் வியாபாரம் சார்ந்த ரகசியங்களை தயவுசெய்து காப்பாற்றுங்க. பர்சனல் ரகசியங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்திடாமல் இருப்பது மிகவும் நல்லது. கடன் சார்ந்த செயல்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்கள். உலகெங்கும் உள்ள ரிஷப ராசி நேயர்களே, எதிர்கால கவலைகள் உங்கள் மனதில் ஆட்கொள்ளும். தியானம் செய்வதன் மூலம் இதை நீங்கள் தவிர்க்கலாம். அதே போல் மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதால் முன்னெச்சரிக்கையாக இருக்கவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக இருங்க. அலுவலகத்தில் இருப்பவங்க அனைவருமே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வரவுகள் அதிகரிக்கும். பெற்றோர்கள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அரசு தரப்பிலிருந்து உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் சேரும். வெளியூர் வெளிநாடு செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைக்கு நல்லபடியாக முடியும். சக ஊழியர்கள் உங்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவார்கள். உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, உத்தியோகத்தில் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற செயலில் சில விதமான மாற்றங்களை உருவாக்குவீர்கள். அதே போல் அனைவரிடம் விட்டு கொடுத்து போவதும் மிகவும் நல்லது. பயணங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரும். ஆன்மீக காரியங்கள் செய்வதற்கு இன்றைய நல்ல நாள். அதே போல் அதிகாரிகளிடம் உங்களுக்கு ஒரு நன்மதிப்பை பெற்றுத்தரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, குடும்பத்தில் எல்லாத்தையும் அனுசரித்து போங்க. தடைப்பட்ட சில பணிகளை கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. நீண்ட நாளாக குலதெய்வ பிரார்த்தனையை கண்டிப்பாக இன்று நிறைவேற்றுவீங்க. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். விதண்டாவாத பேச்சுக்கள், அடுத்தவர்களை விமர்சித்து பேசுவது இதெல்லாம் இன்று கூடாது. அதே போல் உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னிராசி நேயர்களே,
எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே கண்டிப்பாக திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றிடுவீங்க. எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் உங்கள் மனதில் வந்து போகும். விமர்சன பேச்சுகள் வந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். எதுலேயுமே பொறுமையுடன் நீங்கள் இன்றைக்கி செயல்படுங்க. உதவி செய்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் உங்களுடைய பலவீனங்கள் பலங்களை பற்றி புரிஞ்சுக்குவீங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் நட்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புக்கில்லை. கடன் வாங்குவதை கொஞ்சம் தயவுசெய்து தவிர்த்துக்குங்க. அலுவலகத்தில் அனைவரும் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் துளாராசினியர்களே, சகோதரர்களுடைய உறவு இன்றைக்கி அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் இன்று வாங்கி மகிழக்கூடிய நாள். அதே போல் தாயின் உடல் குறைபாடு இருந்தாக்கா இன்று ஆரோக்கியம் அதிகரிக்கும். பயணங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய நாள். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோசனை இன்று உங்கள் மனதில் இருக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. பயன்படுத்திக்குங்க. கணவன் மனைவிகளே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் கூட இருப்பவர்களால் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாராத சில தனவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருமே உங்களை அனுசரித்து போவார்கள். சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்னும் இருக்குது. பயன்படுத்திக்குங்க. உயர் அதிகாரிகள் பாராட்டக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக நீங்கள் இன்று நடந்து கொள்வீர்கள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வியாபாரம் செய்வதற்கு கொஞ்சம் தடைகள் வரும். ஜாக்கிரதையாக இருந்துங்க. உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும். மனை சார்ந்த பணிகளில் புதிய அனுபவம் உண்டாகக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. புதுமையான விஷயங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக இன்று ஆர்வம் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, உற்றார் உறவினர் மூலம் உங்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்தி வந்து கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே கண்டிப்பாக இன்று நிகழும். வியாபாரத்தில் மாத்திரம் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். பொறுமையாக இருக்கணும். வாடிக்கையாளர்களை கையாள்வதில் கவனம் தேவை. அலுவலகத்தில் அனைவரிடம் அனுசரித்து போகணும். வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. தந்தையிடம் அனுசரித்து போகணும். அதே போல் வழக்கு தொடர்பான பணிகள் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை இன்று முடியும். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, எதிர்காலம் தொடர்பான சில பணிகள் செய்து முடிப்பீங்க. தனவரவில் இருந்த நெருக்கடிகள் கண்டிப்பாக குறையும். நெருக்கமானவருடைய தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்க. வியாபார விருத்தி அடையும். வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் அனைவரும் உங்களை அனுசரித்து போவாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி மிகுந்த ஒரு நல்ல நாளாக இருக்குது. மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் குறையும். அதே போல் எதிர்ப்புகள் குறையும். போட்டிகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீனராசினியர்களே, கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுவதால் கொஞ்சம் புரிதல் கிடைக்கும். தள்ளிப்போன சில வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராகும். ஆன்மீக பயணங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவரையும் அனுசரித்து போகணும். மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாள். பொறுமையாகவும் நிதானமாக இருந்தால் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமையும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்தி வரோம். அதுக்கு உதவி செய்ய முடிஞ்சால் தயவுசெய்து செய்யுங்க. சோதிடம் மற்றும் சோழி பிரசன்னம் பார்க்கிறோம். அதற்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி மிகுந்த நல்ல நாளாக இருக்க பகவானை வேண்டிக்கிறேன். நேர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.